சீர்காழியில் சொகுசு காரில் மரவள்ளி கிழங்கு விற்பனை செய்த விவசாயி செயல். அச்சத்துடன் வாங்கி சென்ற பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்த விவசாயி ராஜா. காவிரி கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. நெல்லுக்கு அடுத்தபடியாக கரும்பு, வாழை, நிலக்கடலை, மரவள்ளி கிழங்கு போன்றவை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அல்லி விளாகம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ராஜன் என்பவர் தான் விளைவித்த மரவள்ளி கிழங்குகளை சொகுசு காரில் எடுத்து வந்து விற்பனை செய்து வந்தார். இதுகுறித்து விவசாயி ராஜன் கூறுகையில், மரவள்ளி கிழங்கு எப்போது விளையும் நிலத்திற்கே வந்து வியாபாரிகள் வாங்கி செல்வார்கள். ஆனால் தற்போது மழை பெய்யும் நிலையில் யாரும் வரவில்லை. மரவள்ளி கிழங்கு மண்ணிற்கு அடியிலேயே வீணாகும் சூழல் உள்ளதா, அதனை தானே காரில் எடுத்து வந்து விற்பனை செய்வதாகும். ஏற்கனவே இதனை விளைவிக்க அதிக செலவு செய்த நிலையில் இதனை தனியாக வாடகைக்கு வாகனம் வைத்து விற்பனை செய்யாமல் தன்னுடைய சொந்த காரில் எடுத்து வந்து விற்பனை செய்வதாக கூறினார். தற்போது சொகுசு காரில் மரவள்ளி கிழங்கு விற்பனை செய்யும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கின்றனர் பொதுமக்கள். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன்.